துபாய்க்கு ஒரு வித்தியாசமான ஐட்டத்த எடுத்துட்டு போயிட்டேன் ஃப்ளைட்ல. இந்த வாட்டி கை குழந்தையோட துபாய்க்கு போறனால, பெருசா சுத்தி பார்க்க முடியாதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு எனக்கு. அதனால தான் ஃபுல் ஸ்டேவுமே பால்கனி வச்ச மாரி, நல்ல வியூ இருக்க மாரி ப்ராப்பர்ட்டீஸா புக் பண்ணேன் Airbnbல. பட் இங்க செம்ம குளிரு 12 டிகிரி, 10 டிகிரி வரைக்கும் போயிருச்சு. ஸோ குழந்தைய வச்சுட்டு பால்கனிக்கும் வர முடியாது. ஸோ குழந்தை ரூம்குள்ள சேஃபா இருக்கணும். ஆனா நானும் ஒய்ஃபும் பால்கனில வியூ என்ஜாய் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். பெருசா ஒண்ணும் இல்லங்க. நார்மல் பேபி காட் தான். ஆனா போர்ட்டபிள் பேபி காட். ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஹேண்டில் 4த்தையும் இந்த மாரி லாக் பண்ணிரணும் இழுத்து. அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல இருக்க இந்த லீவர் எப்படி புஷ் பண்ணோம் டவுன்ல அப்படின்னா காட் ரெடி. தென் இந்த காட்ல டேரக்டா அந்த பெட்டை போட்டிங்க அப்படின்னா பேபி அழகா சேஃபா உள்ள இருந்துக்கும். பேபி தூங்குற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். முழிச்சிருக்கும் போது அழகா உள்ள போட்டுக்கலாம். சமத்தா இருந்துக்கிட்டாங்க. ஒருவேளை நைட் தூங்குறதுக்கு காட் மாதிரி யூஸ் பண்ணணும்னா அந்த பெட்டை மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை இந்த 4 பக்கமும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது வெறும் துணியா இருக்கே, இது பேபியோட வெயிட்டை தாங்குமான்னு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். பட் இந்த மாதிரி பைப் ராட் போட்டு பெட்டை போட்டிங்க அப்படின்னா அழகா ஒரு காட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ. ஸோ அப் டு 20 kg வரைக்கும் இந்த காட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை பெட்டோட ஒட்டின மாதிரி வேணும்னா இந்த சைடை மட்டும் இப்படி இறக்கி விட்டுட்டு பெட் பக்கம் ஒட்டி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த லீவர் மட்டும் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு 4 சைடில் இருக்க சப்போர்ட்டையும் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு அழகா எப்படி அன்பாக்ஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி திருப்பி பேக் பண்ணிடலாம். நான் கூட ஃப்ளைட்டில் லக்கேஜில் போட்டால் உடஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் அதான் இல்லை. ஸோ பெட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த மெட்டீரியல் நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ அழகா இதுவும் ஒரு லக்கேஜ் மாதிரி பேக் பண்ணி அவங்க கொடுத்துருக்க கவர்லேயே போட்டு எமிரேட்ஸ் ஃப்ளைட்லேயே எடுத்துகிட்டு போயிட்டேன். என்ன அந்த ஸ்டிக்கரை ஓட்ட மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அண்ட் தனியாக இதை மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு அழகாக அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த பேக்கில் கைப்பிடி இல்லை. அண்ட் துபாய் வந்து ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்தவொடனே நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் ஓப்பன் பண்ணி அழகாக பேபியை உள்ளே போட்டாச்சு. அண்ட் அவங்க சமத்தா இந்த மாதிரி உள்ளே இருக்க நேரத்தில் நானும் ஒய்ஃபும் பால்கனியில் போய் நல்லா வியூ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி போகணும்னு அவசியமா? குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் போகலாமே அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. குழந்தை பிறந்து இந்த 6 மாசமா ஒய்ஃப் ஒழுங்காக தூங்காமல் பயங்கரமான டிப்ரெஷனு. என் ஒய்ஃப்க்குன்னு மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்குமே குழந்தை பிறந்து அந்த குழந்தை நைட்டு ஃபுல்லாக தூங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரிப் ஃபுல்லாக குழந்தைய நானே தூங்க வச்சு பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் நிம்மதியாக தூங்குன்னு அவங்கள தேத்துறதுக்காக தான் இந்த துபாய் ட்ரிப்பே நான் பிளான் பண்ணேன். அதனால தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வியூ இருக்க ப்ராப்பர்ட்டிஸாக பார்த்து புக் பண்ணேன். பட் என்ன ஒரு 5 ப்ராப்பர்ட்டி மாறி இருப்பேன். ஒரு ப்ராப்பர்ட்டியாக இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தான். பட் போன இடத்துல ஒய்ஃபும் நிம்மதியாக தூங்குனாங்க, பேபியும் நிம்மதியாக தூங்குச்சு. எனக்கும் நிஜமாக நிம்மதியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமும் இந்த காட் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் வேணால் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு சேனல் பயோவில் கொடுத்துருப்பேன். தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லை காசு வேஸ்ட் பண்ணாதீங்க.